ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பையில் பங்கேற்க மதுரை விமான நிலையம் வந்தடைந்த அயர்லாந்து அணி வீரர்களுக்கு அரசு சார்பில் பொய்க்கால் குதிரை, கரகாட்டம், பறையிசை மூலம் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்கள். வரும் 28ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை ஹாக்கி போட்டி, அதாவது ஜூனியர் ஹாக்கி போட்டியானது உலக அளவிலே நடைபெறுகிறது. சென்னைக்கு அடுத்தபடியாக முதல் முறையாக மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த போட்டியில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கக்கூடிய இந்த அணியினருக்கு மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பாக தமிழர்களுடைய பாரம்பரிய முறைப்படி பார்த்தோமேனால் பொய்க்கால் குதிரை, ஒயிலாட்டம், குதிரை, கட்டக்கால் என உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. பொதுவாக நம்முடைய அன்றாட வாழ்விலே விளையாட்டு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இருக்கக்கூடிய வேளையிலே தமிழக அரசு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுடைய மூலமாக தற்போது பார்த்தோமேனால் மதுரை ரேஸ் மைதானத்தில் அதற்கான பிரத்யேக ஒரு விளையாட்டு மைதானம் கடந்த சில மாதங்களாகவே தயாராகி வந்தக்கூடிய நிலையிலே 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய இந்த விளையாட்டு போட்டியிலே பல்வேறு வெளிநாட்டு விளையாட்டு வீரர்கள் வந்து இந்த போட்டியிலே பங்கு பெறக்கூடிய நிலையிலே தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த விளையாட்டு வீரர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டு வருவதை நம்மால் காண முடிகிறது. பொதுவாக தமிழர்கள் என்றாலே ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் என்று சொல்லக்கூடிய வகையிலே தமிழர்களுடைய அந்த பாரம்பரிய கிராமிய கலைஞர்களுடைய அந்த கொண்டாட்டத்தின் இடையே அந்த விளையாட்டு வீரர்கள் உற்சாகமாக வெளியில் வரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.